வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 30 சித்திர மண்டபம். சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை அவனுடன் ஆஸ்தான மண்டபத்துக்கு அழைத்து போனார். சக்கரவர்த்தியிடம் அவன் சொன்னது என்ன என்பதை பற்றி அவன் சொன்ன சமாதானம் அவருக்கு அவ்வளவாக திருப்தி அளிக்கவில்லை. சக்கரவர்த்தியை தனியாக போய் பார்க்கும்படி அவனுக்கு அனுமதி தந்தது தவறோ என்று தோன்றியது. ஆதித்த கரிகாலரிடமிருந்து வந்தவன் என்பதால் அவனை பற்றி சந்தேகித்திருக்க வேண்டியது முறை. ஆனால் அண்ணன் முத்திரை மோதிரத்துடன் அனுப்பினார் என்று சொன்னபடியால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவனை நேரடியாக சக்கரவர்த்தியை பார்க்க அனுப்பிவிட்டார். இந்த மாதிரி காரியங்களில் பெரியவருக்கு வேறொருவர் ஜாக்கிரதை சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆனால் திடீரென்று அவர் தரிசன மண்டபத்துக்கு சென்றபோது அவன் தயங்கி நின்று பயந்தவனைப் போல் விழித்தது அவர் கண் முன்னால் தெரிந்தது. அபாயம் அபாயம் என்று அவன் சொன்னது நன்றாக காதில் விழுந்தது. அபயம் என்று சொல்லியிருந்தால் அது எப்படி அவருடைய காதில் அபாயம் என்று விழுந்திருக்க முடியும்? எல்லாவற்றிற்குமாக சேர்த்து இவனை உடனே திருப்பி அனுப்பாமல் இருப்பது நல்லது. அண்ணன் வந்த பிறகு இவனை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு பிறகு செய்ய வேண்டியதை செய்யலாம். இந்த மாதிரி தீரனாகிய வாலிபனை நாம் நம்முடைய அந்தரங்க காவல் படையில் சேர்த்து கொள்ள வேண்டும். சமயத்தில் உபயோகமாய் இருப்பான். இவனுடைய முன்னோர்களின் பழைய அரசில் ஒரு பகுதியை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு முறை உதவி செய்துவிட்டால் அப்புறம் என்றென்றைக்கும் எனக்கு கட்டுப்பட்டு நன்றியுடன் இருப்பார்கள். எதற்கும் அண்ணன் வந்து சேரட்டும், பார்க்கலாம் என்று சின்ன பழுவேட்டரையர் நினைத்து கொண்டார். ஆஸ்தான மண்டபம் சென்றதும் வந்தியத்தேவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆர்வத்துடன் பார்த்தான். தளபதியிடம் அவன் ஓலையை எடுத்து கொடுத்த இடத்தில் உற்று உற்று நன்றாக பார்த்தான். தப்பி தவறி அந்த இன்னொரு ஓலை வேறு எங்காவது கிடைக்கிறதா என்று தேடி தேடி பார்த்தான். அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவனை போன்ற முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது. உலகமே புகழும் சோழகுலத்து அரசிலங்குமரியை அவன் பார்க்க முடியாமலே போய்விடும். ஆதித்த கரிகாலர் அவனிடம் ஒப்புவித்த வேளையில் பாதி வேலையை செய்ய முடியாமலே போய்விடும். சின்ன பழுவேட்டரையர் அங்கிருந்த வேலையாட்களில் ஒருவனை பார்த்து, இந்த பிள்ளையை நமது அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ, விருந்தாளி விடுதியில் தங்க வைத்து வேண்டிய வசதிகளை செய்து கொடு, நான் வரும் வரையில் அங்கேயே இரு என்றார். வந்தியத்தேவனும் வேலைக்காரனும் வெளியே சென்றவுடன் இன்னொருவன் தளபதியிடம் பயபக்தியுடன் நெருங்கி ஒரு ஓலை சுருளை நீட்டினான். தரிசன மண்டபத்துக்கு போகும் வழியில் இது கிடந்தது. இப்போது சென்ற பையனுடைய மடியிலிருந்து விழுந்திருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னான். தளபதி அதை ஆர்வத்துடன் வாங்கி பிரித்து பார்த்தார். அவருடைய புருவங்கள் நெறிந்தது. அவருடைய முகத்தில் கொடூரமான மாறுதல் ஒன்று உண்டானது. ஆஹா, இளைய பிராட்டிக்கு ஆதித்த கரிகாலர் எழுதிய ஓலை. அந்தரங்கமான காரியங்களுக்கு உண்மையான வீரன் ஒருவன் வேண்டும் என்று கேட்டிருந்தாயே, அதற்காக இவனை அனுப்பியிருக்கிறேன். இவனை பரிபூரணமாக நம்பி எந்த முக்கியமான வேலையையும் கொடுக்கலாம் என்று இளவரசர் அவருடைய கைப்பட எழுதியிருந்தார். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இந்த ஓலையை பற்றி பெரியவருக்கு தெரியுமோ என்னமோ. இவன் விஷயத்தில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கோட்டை தளபதி அவருக்குள்ளே சொல்லிக் கொண்டார். ஓலையை பொறுக்கி கொண்டு வந்தவனை அழைத்து காதோடு சில விஷயங்களை சொன்னார். அவனும் உடனே புறப்பட்டு போனான். சின்ன பழுவேட்டரையருடைய மாளிகையில் வந்தியத்தேவனுக்கு உபசாரம் பலமாக நடந்தது. அவனை குளிக்க வைத்து புதிய உடைகள் அணிந்து கொள்ள கொடுத்தார்கள். நல்ல உடைகளை அணிந்து கொள்வதில் ஆர்வமுடைய வந்தியத்தேவனும் குதூகலத்துடன் அதை அணிந்து கொண்டான். காணாமல் போன ஓலையை பற்றி கூட கொஞ்ச நேரம் மறந்து விட்டான். புது ஆடைகளை உடுத்திய பின்னர் ராஜபோகமாக அறுசுவை உணவுகளை கொடுத்தார்கள். பசித்திருந்த வந்தியத்தேவன் அவற்றை ஒரு கை பார்த்தான். பின்பு அவனை சின்ன பழுவேட்டரையர் மாளிகையின் சித்திர மண்டபத்துக்கு அழைத்து சென்றார்கள். தளபதி வருகிற வரையில் இந்த மண்டபத்தில் உள்ள அபூர்வ சித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு காவலர்கள் 3 பேர் மண்டபத்தின் வெளியில் உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டே சொக்கட்டான் ஆடத் தொடங்கினார்கள். சோழகுலத்தின் புதிய தலைநகரமான தஞ்சைபுரி அந்த நாளில் சிற்ப சித்திரக்கலைக்கு பெயர் பெற்றதாய் இருந்தது. திருவையாறில் இசைக்கலையும் நடனக்கலையும் வளர்த்து வந்தது போல தஞ்சையில் சிற்பக்கலையும் சித்திரக்கலைகளும் வளர்ந்து வந்தன. முக்கியமாக சின்ன பழுவேட்டரையர் மாளிகையில் இருந்த சித்திர மண்டபம் உலக பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த மண்டபத்துக்குள் இப்போது வந்தியத்தேவன் வந்தான். சுவர்களில் பல அழகிய வர்ணங்களில் தீட்டியிருந்த அற்புதமான சித்திரங்களை பார்த்ததும் புலங்காகிதம் அடைந்தான். அந்த ஆனந்தத்தில் தன்னை மறந்தான். தான் வந்த முக்கியமான காரியத்தையும் கூட மறந்தான். சோழ வம்சத்தின் பூர்வீக அரசர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் விளக்கும் காட்சிகள் அவனுடைய கவனத்தை கவர்ந்து பரவசம் அடைய செய்தன. முக்கியமாக சென்ற 100 வருஷத்து சோழர்களின் சரித்திரம் அந்த சித்திர மண்டபத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. வந்தியத்தேவனுக்கு அதிகமான ஆர்வத்தை உண்டாக்கிய சித்திரங்களும் அவைதான்.
96 போர்க்காயங்களை தன் திருமேனியில் ஆபரணங்களாக கொண்ட விஜயாலய சோழனை பற்றி முன்பே சொல்லியிருக்கிறோம். சோழ மன்னர்கள் பரகேசரி, ராஜகேசரி என்னும் பட்டங்களை மாறி மாறி புனைந்து கொள்வது வழக்கம். பரகேசரி விஜயாலயனுக்கு பிறகு அவனுடைய மகன் ராஜகேசரி ஆதித்த சோழன் பட்டத்துக்கு வந்தான். அவன் தந்தைக்கு தகுந்த மகனாக விளங்கினான். முதலில் அவன் பல்லவர் கட்சியில் நின்று பாண்டியரை தோற்கடித்து சோழ ராஜ்யத்தை நிலைப்படுத்தி கொண்டான். பிறகு பல்லவன் அபராஜிதவர்மனோடு போர் தொடுத்தான். யானை மீது அம்பாரியிலிருந்து போர் புரிந்த அபராஜிதவர்மன் மீது தாவி பாய்ந்து கொன்று தொண்டை மண்டலத்தை வசப்படுத்தினான். பிறகு கொங்கு மண்டலமும் இவனுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது. ஆதித்தன் சிறந்த சிவபக்தன். காவிரி ஆறு உற்பத்தியாகும் மலையிலிருந்து அந்த புண்ணிய நதி கடலில் கலக்கும் இடம் வரையில் ஆதித்த சோழன் பல சிவ ஆலயங்களை எடுப்பித்தான். ராசகேசரி ஆதித்த சோழனுக்கு பிறகு பரகேசரி பராந்தகன் பட்டத்துக்கு வந்தான். 46 ஆண்டு காலம் அரசு புரிந்தான். இமயத்தில் புலிச்சின்னம் பொறித்த கரிகால் பெருவளத்தானுக்கு பின்பு சோழ வம்சத்தில் மாபெரும் மன்னன் பராந்தகன்தான். வீரநாராயணன், பண்டித வத்சலன், குஞ்சரமல்லன், சூரசிகாமணி போன்ற பல பட்டப்பெயர்கள் அவனுக்கு உண்டு. மதுரையும் ஈழமும் கொண்டவன் என்ற பட்டமும் உண்டு. இந்த முதல் பராந்தகன் காலத்திலே சோழ சாம்ராஜ்யம் கன்னியாகுமரியிலிருந்து கிருஷ்ணா நதி வரை பரவி இருந்தது. ஈழநாட்டிலும் சிறிது காலம் புலிகொடி பறந்தது. தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வேய்ந்து புகழ்பெற்ற பராந்தகனும் இவனேதான். இவனுடைய ஆட்சியின் இறுதி நாட்களில் சோழ சாம்ராஜ்யத்திற்கு சில பேரபாயங்கள் வந்தன. அந்த நாளில் வடக்கே வலிமை படைத்திருந்த ராஷ்டிரகூடர்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்து ஓரளவு வெற்றியும் பெற்றார்கள். பராந்தக சக்கரவர்த்திக்கு 3 மகன்கள் உண்டு. இவர்களில் வீராதி வீரனாக விளங்கிய மூத்த மகன் ராஜாதித்தன் என்பவன் வடநாட்டு படையெடுப்பை எதிர்பார்த்து திருமுனைப்பாடி நாட்டில் பெரும் படையுடன் பல காலம் தங்கியிருந்தான். தன் தந்தையின் பெயரில் வீரநாராயண ஏரி என்ற ஒரு ஏரியை எடுத்தான். அரக்கோணத்துக்கு அருகில் தக்கோலம் என்னுமிடத்தில் சோழ படைக்கும் ராஷ்டிரகூட படைக்கும் பயங்கரமான பெரிய போர் நடந்தது. இந்த போரில் எதிரி படைகளை அதாகதம் செய்து தன்னுடைய வீர புகழை நிலைநாட்டிய பிறகு ராஜாதித்தன் போர்க்களத்தில் உயிர் துறந்து வீர சொர்க்கம் அடைந்தான். இவனும் பல்லவ அபராஜிதவர்மனைப் போல யானை மேல் இருந்து போர் புரிந்து யானை மேல் இருந்தபடியே இறந்ததால் இவனை ஆனை மேல் துஞ்சிய தேவன் என்று கல்வெட்டு சாசனங்கள் போற்றி புகழ்கின்றன. ராஜாதித்தன் மட்டும் இறந்திருக்காவிட்டால் அவனே பராந்தக சக்கரவர்த்திக்கு பிறகு சோழ சிம்மாசனம் ஏறி இருக்க வேண்டும். அவனுடைய சந்ததிகளே இவனுக்கு பின்னர் முறையாக பட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் இளவரசன் ராஜாதித்தன் பட்டத்துக்கு வராமலும் சந்ததி இல்லாமலும் இறந்து விடவே இவனுடைய இளைய சகோதரர் கண்டராதித்த தேவர் தந்தையின் விருப்பப்படி ராசகேசரி பட்டத்துடன் சிங்காசனம் ஏறினார். இவருடைய தந்தையையும் பாட்டனையும் போலவே சிவபக்தி மிக்கவர், அத்துடன் தமிழன்பு மிக்கவர். உண்மையில் இவருக்கு ராஜ்யம் ஆள்வதில் அவ்வளவாக விருப்பம் இருக்கவில்லை. ஆலய வழிபாட்டிலும் தமிழ் இன்பத்திலும் அதிகமாக ஈடுபட்டிருந்தார். மகான்களாகிய நாயன்மார்களை பின்பற்றி சிவபெருமான் மீது துதி பாடல்களை பாடினார். திருவிசைப்பா என்று வழங்கப்படும் பாடல்களில் இவர் கடைசி பாட்டில் அவரை பற்றியே பாடியிருக்கிறார். விஜயாலயனுக்கு பிறகு சோழ மன்னர்கள் பழையாறையிலும் தஞ்சாவூரிலும் இருந்த போதும் பூர்வீக சோழ தலைநகர் உறையூர் என்னும் உரிமையை விட்டுவிடவில்லை. உறையூருக்கு இன்னொரு பெயர் கோழி என்பது. அதனால் சோழ மன்னர்கள் அவர்களை கோழி வேந்தர் என்று சொல்லி கொண்டார்கள். கண்டராதித்த தேவர் சிம்மாசனத்தில் பெயரளவில் அரசு புரிந்த போதிலும் உண்மையில் அவருடைய தம்பி அரிஞ்சயர்தான் ராஜ்ய விவகாரங்களை கவனித்து வந்தார். எனவே ராசகேசரி கண்டராதித்த சோழர் தம் தம்பி அரிஞ்சய சோழருக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் சூட்டி அவனே தமக்கு பின்னர் சோழ சிங்காசனத்துக்கு உரியவன் என்று நாடறிய தெரிவித்து விட்டார். இப்படி கண்டராதித்த தேவர் முடிவு செய்ததற்கு இன்னொரு முக்கிய காரணம், அவருடைய முதல் மனைவி இவர் பட்டத்துக்கு வருவதற்கு முன்பே இறந்து விட்டாள். பிறகு வெகு காலம் கண்டராதித்த தேவர் மனம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவருடைய தம்பி அரிஞ்சயருக்கோ அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த மகன் இருந்தான். பாட்டனாரின் பராந்தகன் என்ற பெயரையும் மக்கள் அளித்த சுந்தர சோழன் என்னும் காரண பெயரையும் சூட்டி கொண்டிருந்தான். எனவே அவருக்கு பிறகு அவருடைய சகோதரன் அரிஞ்சயனும் அரிஞ்சயனுக்கு பிறகு அவருடைய மகன் சுந்தர சோழனும் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று கண்டராதித்தர் ஆசைப்பட்டார். இந்த ஏற்பாட்டிற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருமனதாக பெற்று பகிரங்கமாக உலகறிய தெரிவித்தும் விட்டார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு கண்டராதித்தரின் வாழ்க்கையில் ஒரு அதிசய சம்பவம் நடந்தது. மழவரையன் என்னும் சிற்றரசன் திருமகளை அவர் சந்திக்கும்படி நேர்ந்தது. அந்த மங்கையர் திலகத்தின் அழகும் அடக்கமும் சிவபக்தியும் அவருடைய உள்ளத்தை கவர்ந்தன. முதிர்ந்த வயதில் அந்த பெண்மணியை மணந்து கொண்டார். இந்த திருமணத்தின் விளைவாக உரிய காலத்தில் ஒரு குழந்தையும் பிறந்தது.
அதற்கு மதுராந்தகன் என்று பெயரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தார்கள். ஆனால் அரசர் அரசி இருவருமே ராஜ்ய சம்பந்தமாக முன்பு செய்திருந்த ஏற்பாட்டை மாற்ற விரும்பவில்லை. தம்பதிகள் இருவரும் சிவபக்தியிலும் பக்தி மார்க்கத்திலும் ஈடுபட்டவர்கள் என்பதால் அவர்களுடைய அருமை மகனை அதிலே வளர்க்க விரும்பினார்கள். கேவலம் இந்த உலக சாம்ராஜ்யத்தை விட சிவலோக சாம்ராஜ்யம் எவ்வளவோ மேலானது என்று நம்பியவர்கள். அதனால் அந்த சிவலோக சாம்ராஜ்யத்திற்கு உரியவனாக மதுராந்தகனை வளர்க்க ஆசைப்பட்டார்கள். அதனால் கண்டராதித்த தேவர் தனக்கு பிறகு தன் சகோதரன் அரிஞ்சயனும் அவனுடைய சந்ததிகளுமே சோழ சாம்ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று அவருடைய விருப்பத்தை பகிரங்கமாக நிலைநாட்டினார். எனவே ராஜாதித்தன் கண்டராதித்தர் என்னும் இரு உரிமையாளர் வம்சத்தை தாண்டி அரிஞ்சயன் வம்சத்தாருக்கு சோழ சிங்காசனம் உரிமையானது. கண்டராதித்தருக்கு பிறகு அதிக காலம் பரகேசரி அரிஞ்சயன் உயிருடன் இருக்கவில்லை. ஒரு வருஷத்திலேயே அண்ணனை தொடர்ந்து தம்பியும் இறந்து போனார். பின்பு இளவரசர் சுந்தர சோழருக்கு நாட்டாரும் சிற்றரசர்களும் பிற அரசர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து முடிசூட்டி மகிழ்ந்தார்கள். ராஜகேசரி சுந்தர சோழரும் அதிர்ஷ்டவசத்தால் தமக்கு கிடைத்த மகத்தான பதவியை திறம்பட சிறப்பாக செய்தார். ஆட்சியின் ஆரம்பத்திலேயே பல வீர போர்கள் புரிந்து பாண்டிய நாட்டையும் தொண்டை மண்டலத்தையும் மீண்டும் வென்றார். ராஷ்டிரகூட படைகளை தென்பெண்ணை கரையிலிருந்து விரட்டி அடித்தார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மகன்களான ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் தந்தையை மிஞ்சக்கூடிய இணையற்ற வீரர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தந்தைக்கு பரிபூரண உதவி செய்தார்கள். அவர்கள் மிக மிக சிறு வயதிலேயே போருக்கு சென்று முன்னணியில் போர் புரிந்தார்கள். அவர்கள் சென்ற போர் முனைகளிலெல்லாம் விஜயலட்சுமி சோழர்களின் பக்கமே நிலை நின்று வந்தாள். இத்துடன் அத்தியாயம் 30 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.